அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 18 சித்தர்களில் ஒருத்தரான கோரக்கர் சித்தர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்முடைய உடம்பு என்றைக்குமே இளமையாக அழகாக இருக்க உதவக்கூடிய காயக்கல்பத்தை கண்டுபிடித்தவர் இந்த கோரக்கர். முதன்மை சித்தர்களான அகஸ்தியர் மற்றும் போகர் இவரோட குருக்கள். இவரை மச்சேந்திரநாதரோட ஒரு மாணவன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கொல்லிமலையில் ஒரு சமயம் தவத்தில் இருக்கிறாரு சித்தர் மச்சேந்திரர். அவர் அங்கேருந்து பொதிகைமலை போடுறதுக்காக தென் திசை நோக்கி நடைப்பயணமாக வர்றாரு. வழியில் சம்பல்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் அவருக்கு தாகம் எடுக்குது. அங்கே இருக்கிற ஒரு வீட்டுக்கு போய் குரல் கொடுக்குறாரு. அந்த சமயத்தில் அந்த வீட்டில் இல்லத்தரசி மட்டும்தான் இருக்காங்க. அவங்க வந்திருக்கிறவங்க ஒரு சிவனடியார் அப்படின்றதால நீர் கேட்டு அவரை உபசரித்து உணவும் கொடுத்து உபசரிக்கிறாங்க. உபசரிப்பில் மகிழ்ந்த சித்தர் அந்த பெண்ணோட முகத்தில் இருந்த மழலையற்ற ஏக்கத்தை தெரிஞ்சுக்கிறாரு. உடனே தன்னோட இடுப்பிலேருந்து விபூதியை எடுத்து கொடுக்குறாரு. ஒரு பச்சிலையில் வச்சு கொடுக்குறாரு. இந்த விபூதியை சாப்பிட்டின்னா உனக்கு பரம ஞானியான ஒருத்தன் மகனாக பிறப்பான், உன்னோட கவலை தீரும் அப்படின்னு அவருக்கு ஆசீர்வாதம் சொல்லிவிட்டு பொதிகைமலையை நோக்கி போயிடுறாரு. அந்த தீட்சிதோட மனைவி இந்த மாதிரி இந்த சித்தர் ஒருத்தர் வந்தார், அவர் எனக்கு இந்த விபூதியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார் அப்படின்றத அக்கம் பக்கத்தில் இருக்க பெண்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க இந்த திருநீரை பற்றிய விஷயத்தை கேட்டதும் இது கண்டவன் கொடுக்கறதையும் வாங்கி நீ பூசிக்காத, இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பெண்கள் எல்லாம் சொல்கிறாங்க. உடனே இந்த பெண்ணும் அதை பயந்து போய் எரிஞ்சிட்ருக்கிற அடுப்பில் அந்த திருநீரை போட்டுடுறாங்க. சுமார் 10 வருஷம் கழித்து பொதிகை மலையில் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த மச்சேந்திரன் மறுபடியும் இந்த சம்பல்பட்டி வழியாக கொல்லிமலைக்கு போகிறாரு. அப்போ இந்த வீட்டோட பெண்ணுக்கு நம்ம விபூதி கொடுத்த ஞாபகம் வர்ற அவங்க வீட்டுக்கு போய், அம்மா உனக்கு உன் பையன் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பெண்மணியும் அவர் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு, ஐயா நீங்கள் கொடுத்த விபூதியை நான் பயன்படுத்தலை, நான் எனக்கு பயந்துக்கிட்டு அதை நான் தூக்கி போட்டேன், நெருப்பில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பெண்ணோட அறியாமையை தெரிஞ்சுக்கிறாரு மச்சேந்திரர். அதனால் அந்த அடுப்பு சாம்பல் எந்த இடத்துக்கு கொட்டியோ அந்த இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போய் அந்த அடுப்பு சாம்பல் கொட்டி இருக்கிற குப்பமேட்டை பார்த்து கோரக்கா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உடனே அந்த வர்றேன் குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 வயது தோற்றமுடைய ஒரு பாலகன் அந்த குப்பமேட்டிலேருந்து வெளியில் வர்றான். அதனை பார்த்து அந்த அம்மையார் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. கூடியிருந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப வியப்போட மச்சேந்திரனோட காலில் விழுந்து வணங்குறாங்க. மச்சேந்திரனும் அந்த சிறுவனை பார்த்து, உன்னோட தாயை வணங்கு, சிவன் அருளால் என்கிட்டேருந்து பல சித்துக்களை கற்றுக்க, உன் பெற்றோர்கள் வியக்கும் சித்தனா நீண்ட காலம் நீ சிவத்துண்டு செய்வ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். வட இந்தியாவில் இவரை கோரக்நாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் மருத்துவம், தத்துவம் மற்றும் ரசவாதம் தொடர்பாக பல கவிதை நூல்களை எழுதியிருக்காரு. இந்த கோரக்க சித்தர் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய உலக ரகசியங்கள் எல்லாத்தையுமே அன்றைக்கே கோரக்க சந்திரரேகை அப்படின்ற ஒரு நூலில் கவிதை வடிவத்தில் எழுதியிருக்காரு. தன்னுடைய குரு மச்சேந்திரருக்காக தன் கண்ணையே இழந்தவர் இந்த கோரக்கர். ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு இந்த கோரக்கர் பிச்சை கேட்டு போகிறாரு. அந்த வீட்டு பெண்மணி ஒரு வடையை கொடுக்குறாங்க. அந்த வடையை எடுத்துகிட்டு தன்னோட குருவான மச்சேந்திரருக்கு கொடுக்குறாரு. வடையை தின்ன மச்சேந்திரர் அதனோட சுவைக்கு அடிமையாகி மறுநாளும் எனக்கு அதே மாதிரி வடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே கோரக்கரும் அந்த வீட்டுக்கு போய் அந்த பெண்கிட்ட மறுபடியும் எனக்கு கொஞ்சம் வடை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவங்க நான் சுட்ட வடையெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, என்னால் மறுபடியும் சுட முடியாது, ஏற்கனவே நான் சுடும் பொழுது அந்த சுடு எண்ணெய் பட்டு என் கண் வேற வலிக்குது, அதனால் என்னால் புதுசாக வடை சுட்டு தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என் கண்ணு பழுதாயிடுச்சுன்னா நீ உன்னோட கண்ணை தருவியா அப்படின்னு கேட்குறாங்களாம். இதை கேட்டதுமே குருநாதருக்காக நான் என்ன கேட்டால் கூட தருவேன், இந்த கண் என்ன பெருசு, என்னுடைய கண்ணை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை எடுத்து அந்த பெண்மணிகிட்ட கொடுத்துட்றாரு. அவங்க உடனே இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு புதுசாக வடை செஞ்சு கொடுக்குறாங்க. அதை கொண்டு குரு மச்சேந்திரர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ தான் அவர் குரு பார்த்துட்டு உன்னோட கண் எங்கன்னு கேட்கும்போது நடந்ததை இவர் சொல்கிறாரு. அவரோட பக்தியை மெச்சின அந்த குரு அவருக்கு மறுபடியும் கண்ணை வரவழைச்சு கொடுக்குறாரு. கண் பார்வை கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்கிறார். ஒரு சமயம் கோரக்கர் வரதமேடு அப்படின்ற ஒரு காட்டில் தவம் செய்கிறாரு. அப்போ பிரம்மமுனியை சந்தித்து 2 பேரும் நண்பர் ஆயிடுறாங்க. 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போகிறாங்க.
பிரம்மன் போல் நம்மளும் படைக்கணும் உயிர்களை அப்படின்னு அவங்களுக்கு ஆசை வருது. அதனால் கடுமையாக யாகம் செய்கிறாங்க. யாகத்தீயிலேருந்து 2 அழகான பெண்கள் எழுந்து வர்றாங்க. அந்த சமயத்தில் அங்கே அக்னியும் வாயும் அந்த 2 பெண்களையும் பார்த்து மோகித்து நிற்கிறாங்க. யாகத்தை தடை செய்கிறதுக்கு அந்த பெண்கள் மீது கோபம் வருது இவங்களுக்கு. கமண்டலத்துலேருந்து தண்ணியை எடுத்து 2 பெண்கள் மீதும் தெளிக்கிறாங்க. அதில் ஒரு பெண் புகையிலை செடியாகவும் இன்னொரு பெண் கஞ்சா செடியாகவும் மாறுறாங்க. கோரக்கர் மூலிகைன்றது இந்த கஞ்சா, பிரம்மபத்திரம்ன்றது புகையிலை. இந்த பெண்களை மோகித்த அக்னியும் வாயுவும் நெருப்பும் நீருமாக மாறி அந்த செடிகளோட சேர்றாங்க. அப்போது சிவபெருமான் முனிவர்கள் முன்னால் தோன்றி இறந்து போனவர்களை பிழைக்க வைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் இந்த உண்டான இந்த 2 செடிகளும் கற்ப மூலிகைகளாக திகழும் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. இவர் பல நூல்களை எழுதியிருந்தாலும் இப்போதைக்கு சுமார் 16 நூல்கள் மட்டும் கிடைச்சிருக்குது. முக்கியமாக கோரக்கர் சந்திரரேகை, கோரக்கர் நமநாச திறவுகோல், கோரக்கர் ரஷமேகலை, கோரக்கர் முத்தாரம், கோரக்கர் மலைவாக்கம், கோரக்கர் கற்பம், கோரக்கர் முத்திநெறி, கோரக்கர் அட்டகர்மம், கோரக்கர் சூத்திரம், கோரக்கர் வசார சூத்திரம், கோரக்கர் மூலிகை, கோரக்கர் தண்டகம், கோரக்கர் கற்பசூத்திரம், கோரக்கர் பிரம்மஞானம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நூல்கள் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. இவர் தன்னுடைய இளமை பருவத்தோட பெரும் பகுதியை கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளியங்கிரி மலைகளில் கழித்தாராம். கோரக்கரை பொறுத்தவரை பல்வேறு சன்னதிகள் இருக்குது. பேரூர், திருச்செந்தூர் மற்றும் திருகோணமலை ஆகிய இடங்களில் இருக்குது. கோரக்கர் குகைகள் சதுரகிரி மற்றும் கொல்லிமலைகள் 2லையுமே இருக்குது. இவர் நாகப்பட்டினம் அருகிலுள்ள வடக்கு பொய்கை நல்லூரில் சமாதியானார் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கு விசேஷமாக பூஜைகள் நடக்குது. இவர் சமாதியான ஆண்டு கிபி 1233ஆம் ஆண்டாகும். அவரோட ஜீவ சமாதிகள் அமைந்துள்ள பிற இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பொதிகை மலை, ஆனைமலை, கோரக்நாத், அது மானாமதுரை பக்கத்தில் இருக்குது. வடக்கு பொய்கை நல்லூர், முகாசப்பரூர், இது பட்டிப்பரூர்னு நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. கோரக்கர் குண்டா அப்படின்றது சதுரகிரி மலையில் இருக்குது. பத்மாசுரன் மலை மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கோரக்பூர். இவர் கோயம்புத்தூர் அருகில் உள்ள பேரூரில் சமாதி அடைந்தார் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. இவற்றில் வடக்கு பொய்கை நல்லூர் மற்றும் முகாசப்பரூர் ஜீவசமாதிகள் பற்றி கோரக்கரே தம்முடைய நூலில் குறிப்பிட்டுள்ளார். புதியமலை, ஆனைமலை சமாதிகள் பற்றி நம்மளால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. கோரக்நாத்திடல் மானாமதுரை அருகே வந்தமனூர் அப்படின்ற இடத்துல இருக்குது. அங்கே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பொங்கலிட்டு படையல் செஞ்சு வழிபடுறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட கோரக்நாத் மந்திர் அப்படின்ற சமாதி கோயில் அமைஞ்சிருக்கு. கோரக்க சித்தர் வாழ்ந்த காலத்தில் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்காரு. பசித்திருக்கும் வயிறு நோய்களுக்கும் தீய எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அதனால தான் அவரோட வடக்கு பொய்கை நல்லூர் ஜீவசமாதியில் அன்னதானம் மிகப்பெரிய அளவில் நடைபெறுது. வடக்கு பொய்கை நல்லூரில் இவரது ஜீவசமாதி அடைந்த இடம் 9 கோடி சித்தர்கள் முக்தி அடைந்த இடம் அப்படின்னு ஒரு புராண குறிப்பு தெரிவிக்குது. இந்த வடக்கு பொய்கை நல்லூர் தான் சித்தர் போகர் இந்த சித்தர் கோரக்கரை சமாதி செஞ்சாராம். ஆசிரமத்தோட கருவறை பகுதியில் நீள் சதுர வடிவில் செங்கலால் கட்டப்பட்ட சமாதி மேடை இருக்குது. இந்த மேடைக்கு கீழே அமைஞ்சிருக்கிற நிலவரையில் தான் போகர் கோரக்கரை சமாதியிட்டாராம். சமாதி மேடையோட மேல் முன்பகுதியில் கருங்கற்களால் கட்டப்பட்ட பாதரட்சையுடன் கூடிய 2 திருவடிகள் இருக்குது. அதுக்கு பின்பகுதியில் 1/2 அடி தூரத்தில் 2 சிறிய திருவடிகள் இருக்குது. இந்த திருவடிகளை சிவபெருமான் பாதங்களாகவும் அம்மையன் பாதங்களாகவும் கருதப்பட்டு இவற்றுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுது. கோரக்கரின் ஜீவ சமாதி வழிபாடு நீண்ட நாள் பிணி தோஷங்களை நீக்கி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பலங்களையும் அளிக்குமாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.